பேட்ச் மாணவருக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் பார்த்துட்ருக்கோம். இதில் டே 5ல் இப்போ நம்ம ரிமைனிங், அதாவது எண்கள் கான்செப்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, அதே போல் மதிப்பு காணுதல் அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. 27:43 என்ற வீதத்தில் இருக்கும் உறுப்பிலிருந்து எந்த எண்ணை கழிக்க 7:15 என்கிற வீதம் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் எல்லாம் தெளிவாக புரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 27:43 இருக்குது. ஓகே, அப்போ ரேஷியோவை நம்ம டிவைடில் எழுதிக்கலாம். இந்த வீதத்தில் இருந்து உறுப்புகளிலிருந்து எந்த எண்ணை கழிக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆப்ஷனில் இருக்க நம்பரையும் நம்ம எடுத்து கழிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ 17ன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே 17 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா பேலன்ஸ் 10 இருக்கும். ஓகேங்களா, மைனஸ் பண்ணோம்னா 10 இருக்கும். இங்கே 43 இருக்குது, இதையும் 17 தான் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம மைனஸ் பண்ணிடணும். 43ல் 17 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 26. ஓகேவா? ஸோ அப்போது இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 7:15 கிடைக்காது. நீங்கள் 2ஆல் தான் சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 5, இது 13 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வரலைங்கிற தெரிஞ்சா இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதே 27/43ங்கிறத எந்த நம்பரில் 20ஆல் நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 7 கிடைக்கும். ஆனால் இங்கே 20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் 23 தான் கிடைக்கும். நம்மளுக்கு தேவை 7:15. அப்போ இதுவும் வரலை. ஓகே, ஆப்ஷன் ஏ வரல, பியும் வரல. அப்போது ஆப்ஷன் சி. நீங்கள் மொதல் 27ஓட 27/43 தானே, 27 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டா 0ன்னு வந்துடும். அப்போது இங்கே 0 வந்துச்சு அப்படின்னாவே இந்த ஆப்ஷன் வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். மொதல் 3 வரல அப்படின்னா என்ன இருக்கும்? இந்த ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான சரியான ஆன்சராக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணாமலே நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணுறதா, இப்போ 27/43, எஸ் 43. இப்போ இதிலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம்? 13 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 14 இருக்கும். ஓகேங்களா, அதே போல் கீழே நம்ம 13 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 30 இருக்கும். இப்போ இதை நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்தா 7 வரும், இங்கே 15ன்னு வரும். அப்போ நமக்கு தேவையான 7:15 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சதுனாவே ஈஸியாக இந்த ரேஷியோலேருந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம கழிக்கணும். அந்த வேறு நம்பரை நம்ம வேறு எக்ஸ்னே வச்சு யோசிக்கிறதுக்கு பதிலாக இதில் இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவைகளின் பெருக்கல் பலன் 432 எனில் பெரிய எண் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் லாஜிக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய 3:4ல் எது பெரிய எண்? 4 தான் பெரிய எண். அப்போ 4ஓட மடங்கு தான் இங்கே வரணும். 15ங்கிறது 4ஓட மடங்கில் வராது. 20 வரலாம், 24 வரலாம். இங்கே 30 4ஓட மடங்கில் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் டி வராதுங்கிறத பார்த்த செகண்டில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு அடுத்தே நீங்கள் அழகாக இதில் இந்த பெரிய நம்பரை சிம்ப்ளை பண்ணாமலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யூனிட் டிஜிட்டை வச்சு. இப்போது 3:4ல் ஒருவேளை ஆப்ஷன் சியாக இருந்தால் எது வந்து 24? அந்த 4x தான் 24. அப்போ 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 24 கிடச்சிருக்கும்? 6 மல்டிபிள் பண்ணால். அப்போ அதே போல் தான் இங்கேயும் வந்து 6 மல்டிபிள் பண்ணால் 18ன்னு கிடச்சிருக்கும். அப்போ அந்த 2 நம்பர் என்ன? 18ம் 24. ஓகேவா, ஸோ இது ஆப்ஷன் சியாக இருந்தால். ஒருவேளை ஆப்ஷன் பியாக இருந்தால் பாருங்கள், இன்னொரு மெத்தட்லையும் நார்மல் மெத்தட்லையும் நான் சால்வ் பண்ணி சொல்கிறேன். ஒருவேளை ஆப்ஷன் பியாக இருந்தால் இதே 3:4ல் 4ஓட வேல்யூ தான் 20 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஏன்னா நம்ம ஒருவேளை கெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும்? 5. அப்போ இதை நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15. அப்போ அந்த 2 நம்பர் என்ன? 15ம் 20. ரைட், இதில் இருந்து என்னங்க சார் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா 2 நம்பரோட பெருக்கல் பலன் தான் 432ல் 432. இப்போ யூனிட் டிஜிட் எடுத்துக்கோங்க, 2 வரணும். இப்போது 15 × 20 அப்படின்னாவே லாஸ்ட்டில் 0 தான் வரும். எப்பயுமே 0 தான் வரும். அப்போ இந்த 2 நம்பரே வராதுல்ல. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ 24 தான் அந்த பெரிய நம்பருங்கிறத ஈஸியாக செக் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் இந்த நார்மல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணுறதா என்ன பண்ணணும்? இப்போது 3:4 அப்படின்னு சொல்லியிருக்கனால நீங்கள் இதோட பெருக்கல் பலன் 432ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது இதை 3xன்னு வச்சுக்கணும், இதை 4xன்னு வச்சுக்கணும். 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 432ன்னு வரும். அடுத்தது என்ன?
இங்கே கிடைக்கிறது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். அதே போல் 3 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். நம்ம 12ன்னு கிடைக்கும். நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இங்கே நீங்கள் டிவைல் என்ன கொண்டு வரணும், அந்த 12 கொண்டு வரணும். அப்போ 432ங்கிறது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு 432 டிவைடட் பை 3 இன்ட்டு 4ன்னு இருக்கும். ஓகே, நான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் கண்டிஷன் வரதை அதை அப்படியே வச்சுருங்க, பெரிய நம்பரை வைக்காதீங்க. 12 வச்சீங்க அப்படின்னா மறுபடியும் அதை சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 4 இங்கே ஒரு 4 3ல் வந்துட்டு 4 அடங்காது. அப்போ 0 சேர்த்துட்டு 32ன்னு அடுத்த 2 நம்பர் எடுத்துக்க வேண்டியதான். 32னா 8 32. அடுத்து 1 3 3, இங்கே 3 9, பேலன்ஸ் என்ன வரும் 1, 18னா 6 18. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் 36. இதுலேருந்து என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் 36னா எக்ஸோட வேல்யூ 6. இப்போ நீங்கள் இவ்வளோ வேலை சிம்ப்ளை பண்ணது என்ன, அந்த எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சது. இப்போ 3:4ங்கிறதுல இது பெரிய நம்பர் 4. அப்போ 4ஓட தான் இந்த எக்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 24ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போது நான் சொன்ன மெத்தடில் அந்த லாஜிக்காகவும் ஆப்ஷனை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர் நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதா இந்த 2வது மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பையில் பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு நிற பந்துகள் 4:3:5 என்ற வீதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துகள் எண்ணிக்கை 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன? அப்போது இங்கே கருப்பு அதோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ பச்சை, மஞ்சள், கருப்பு இந்த ரேஷியோ என்ன, 4:3:5. அதில் கருப்பு பந்தோட எண்ணிக்கையை சொல்லிட்டாங்க. அப்போது கருப்போட ரேஷியோவும் அந்த எண்ணிக்கையும் சமம். அப்போ 5xோட வேல்யூ 40 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 8ன்னு வருமா? ஓகே, 1 5 5 8 5 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 8. இப்போ மொத்த பந்துகளோட எண்ணிக்கையும் சொல்லியிருக்கனால மொத்த ரேஷியோவும் அந்த பந்துகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்கல்ல. அப்போ நம்ம ரேஷியோ என்ன வரும், இங்கே 8ஆலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா போதும். ஓகேங்களா, அப்போ 4 8 32, அதே போல் 3 24 ப்ளஸ் 5 × 8 40. ஓகேவா, மொத்தத்துக்கு எவ்வளோ வருது, 40 50 90 96 வரும். ஓகேங்களா, அப்போ மொத்த பந்துகளோட எண்ணிக்கை 96. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, எதோட அளவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஷியோவையும் அந்த வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதையும் நீங்கள் ரேஷியோ இந்த ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4:3:5ன்னு இருக்கா, அவங்க மொத்த பந்தோட எண்ணிக்கை தானே கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மொத்த ரேஷியோவை கூட்டினீங்கன்னா 12. 12ஓட மடங்கு தான் இங்கே ஆப்ஷனாக வரணும். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இந்த ரேஷியோவை நீங்கள் மொத்தத்துக்கு 12ன்னு வச்சு எக்ஸ் வேல்யூ இப்போ 8ன்னு மல்டிப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு என்ன வரும், இந்த 96 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ அதே போல் தான் 12ஓட மடங்கு தான் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரே ஒரு 12ன்னு வராது. அதே போல் 56ம் 12ஓட மடங்கில் வராது, 64ம் 12ஓட மடங்கில் வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது இந்த ரேஷியோட ஷார்ட்கட்டையும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த ரேஷியோ கான்செப்ட் இல்லை, ரீசனிங் கான்செப்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரீசனிங் கான்செப்டில் இந்த ஆட் மேன் அவுட்டு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேட்பாங்க. ஓகே, இப்போ இங்கே ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எது தொடர்பற்ற இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23:29, 19:25, 13:17, 3:5. இதில் இந்த 25 அப்படிங்கிற நம்பரை தவிர்த்து மீது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். ஓகேங்களா, அப்போ பகா எண்களையும் கரெக்டாக படித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அதை படிச்சிருந்தா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போது இதை தொடர்பற்ற இணை அப்படின்னா இந்த பிங்கிறது தான் தொடர்பற்ற இணை. இந்த ப்ரைம் நம்பர் இங்கே இல்லை, 25ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. மற்ற இணையெல்லாம் வந்துட்டு ப்ரைம் நம்பர் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 115வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி டே 4லேயே நம்ம இந்த மெத்தட்லாம் பார்த்துருக்கோம். 3:5. ஓகேங்களா, அதோட கூடுதல் 144 சொல்லிட்டாங்க. அப்போ 3 5 நம்ம கூட்டணும் அப்படின்னா அந்த கூடுதல் வரக்கூடிய 8xம் இந்த 144 சமம். ஓகே, இந்த மாதிரி கான்செப்டில் சொல்லிக்கலாம். அடுத்து அதில் வந்து பெரிய எண்ணோட மதிப்பும் கேட்குறாங்க. இதையும் நீங்கள் அழகாக ஒர்க் அவுட்டே பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்ன ஷார்ட்கட்டில் நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 116. இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். 180 10:8 என்ற வீதம் என்ன? 180 10:8 பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலை முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் வீதம் கீழ்கண்டவாறு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நம்பரோட கூடுதல், இப்போ 72 அப்படிங்கிறதான் அந்த 2 ரேஷியோவோட கூடுதல். ஓகேங்களா? இப்போது விகிதம் வந்து எதுவாக இருக்காது அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இப்போ 5:7ங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது. ஓகேங்களா? இதோட கூடுதல் ஒரு 72ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ரேஷியோவோட கூடுதலும் அதோட மடங்கள் இங்கே வருதா அப்படிங்கிறத பார்த்தாவே போதும். இப்போ 5:7 5:7 என்ன 12. இந்த 12ஓட மடங்கு 72 வரும். ஓகே, அப்போ 5:7ங்கிறதும் வரும். ஓகே, அதே போல் ஆப்ஷன் பி 3:5 3:5னா கூடுதல் வந்து 8 வரும். 8ஓட மடங்கில் 72 வருமா? வரும். அதனால் ஆப்ஷன் பியும் வந்து வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இருக்க முடியாதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 3:4 3:4 என்ன 7ஓட மடங்கில் 72 வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர். ஓகே, அதே இது ஆப்ஷன் டி பாருங்கள் 4:5 4:5னா 9ஓட மடங்கில் 72 வருமா? கண்டிப்பாக வரும். ஸோ அப்போது ஆப்ஷன் பியாக இருக்கட்டும், ஆப்ஷன் டியாக இருக்கட்டும், ஆப்ஷன் ஏவாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த கூட்டுத்தொகை 72ல் வரும். ஆனால் 3:4 மட்டும் வராது. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாடல் புது மாடலாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 கார்கள் 2:3:4 என்ற வேகத்தில் சென்றால் அந்த 3 கார்களும் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் வீதம் காண்க. இங்கே ஒரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ரேஷியோங்கிறது எதோட ரேஷியோ? 3 காரோட வேகத்தோட ரேஷியோ. ஓகே, ஆனால் அவங்க லாஸ்ட்டில் கேட்குறது நேரத்தோட வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் காரில் போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ 100 ஸ்பீட்லேயே போகிறீங்கன்னு வைங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்குது. ஓகேவா? நேரம் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறோம். இப்போது நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸ்பீடு ஒரு 150 ஸ்பீடில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நேரம் குறையும் தானே. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நேரம் குறையும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போது இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேகத்தோட வீதம் கொடுத்துருக்காங்க, நேரத்தோட வீதம் கேட்டுருந்தாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க வேகத்தோட வீதத்தை நீங்கள் தலைகீழாக நோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நேரத்தோட விகிதம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ 1/2 1/3 அடுத்து 1/4 இதுதான் நேரத்துக்கான வீதம். இப்போ இந்த மாதிரி 1/ன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே டிவைடில் வந்துட்டு எல்சிஎம் எடுத்துக்கோ. 2 3 4 இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 12 அப்படிங்கிறதா வரும். ஓகேவா? இப்போது 2 × 6 12. அப்போ இங்கே மேலே நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 6. அதே போல் 3 × 4 12. அப்போ மேலேயும் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இங்கே 4. அதே போல் 4 × 3 12. மேலே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 3ன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? மேலே இருக்க மட்டும் எடுத்துட்டாவே போதும். 6:4:3. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது வேகத்தோட வீதம் கொடுத்துருக்காங்க, நேரத்தோட வீதம் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நேரத்தோட வீதம் கொடுத்து வேகத்தோட வீதம் கேட்டாங்களோ அப்போயும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நேரத்தோட வீதத்தை தலைகீழாக நோட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 1050ஆக உயர்ந்தால் மேற்கண்ட வீதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் 2 விதங்களை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, 450 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஜிக்காக நான் சொல்கிறேன். 450 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15 ஆசிரியர் இருந்திருக்காங்க, 3 நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போது 450 விட இங்கே 1050 ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க.
ஓகேவா? அப்போது 15 ஆசிரியராக இருந்தவங்க கண்டிப்பாக இப்போ 450னா அதை டபுள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 900ங்கிறது வரும். ஓகே, டபுள் பண்ணால் 900 வரும். அதே போல் இங்கே 15 ஆசிரியர்களையும் டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும், 30ன்னு இருக்கும். அதே போல் 3 நிர்வாகிகளையும் நம்ம டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும், 900 மாணவர்களுக்கு எவ்வளோ வரும்? 6 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்தே பாருங்கள், 30 இங்கே 6 நிர்வாகிகள் வந்துடுறாங்க. 900 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30 நிர்வாகிகள் 30 ஆசிரியர்கள் 6 நிர்வாகிகள் வந்தால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 150 பேர் இருக்காங்க, அப்படி தானே? அப்போ கண்டிப்பாக வந்து இந்த 30 விட அதிகமாக தானே போகும் ஆசிரியர்கள். அதே போல் நிர்வாகிகளும் 6 விட அதிகமாக தானே போகும். ஆப்ஷன் நீங்கள் கவனிங்க, ஆப்ஷன் பி 15 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே 30 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 30 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 900 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நிர்வாகிகள் வருவாங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா வரணும், கண்டிப்பாக 30 விட அதிகமாக தான் வரணும். 35:7 இதுதான் கரெக்டான ஆன்சராக வரும். இங்கேயும் நீங்கள் என்ன கவனிக்கணும்? ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆசிரியர்களை சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நிர்வாகிகளை சொல்லணும். அப்போ ஆசிரியர் கண்டிப்பாக 30க்கு மேலே இருக்காங்கன்னா இங்கே ஆப்ஷன் படி 35 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நிர்வாகிகள் 6க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா அப்போ 7 அப்படிங்கிறது இதுதான் ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர்ன்ட்டு நீங்கள் ஒரு லாஜிக்கலாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்கேஸ் சார் இதை வேறு விதம் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே கவுண்டிங் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 450 பேர்த்துக்கு 15 ஆசிரியர்கள் 3 நிர்வாகிகள். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3 3 5 3 15. இங்கே 1 3 3 பேலன்ஸ் 1 15னா 35 15 0. இப்போ இதிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 ஆசிரியர்கள் 1 நிர்வாகிகள். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இப்போது 1050 அப்படின்னா இந்த 150 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 7ஆல் மல்டிபிள் பண்ண அப்போ 0ன்னு வரும். 7 35க்கு 5 பேலன்ஸ் 3 1 7 7 + 3 10. அப்போது 150 × 7 1050. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் 7ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். 5 × 7 35 ஆசிரியர்கள், 1 × 7 7. ஓகே, அப்போது 35. இது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. வீதம் கேட்டாங்கன்னா நம்ம இதையும் 1:5ன்னு பிரிச்சுக்கலாம், அதாவது 5:1ன்னு பிரிச்சுக்கலாம். ஆனால் எத்தனை பேர்னு கேட்டிருக்கனால 35 ஆசிரியர்கள் 7 நிர்வாகிகள். அப்போது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இப்போ சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ஒரு மாடலுக்கு 2 மாடலுமே நான் சொல்கிறேன். ஸோ அது ஏங்க சார் இது சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை என்னென்ன விதங்களெல்லாம் புரிஞ்சுக்கலாம், எப்படி எப்படிலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் கண்டிப்பாக புது மாடலில் கொஸ்டின் பார்த்தாலுமே கூட உங்களால் அதை யோசிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக டவுட் இல்லாமல் புரியும். அது மூலமா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை வீதம் 8:7. ஓகேங்களா? ஸோ 8:7. அதில் 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படுகிறது. 10%, 20% மாணவரோட எண்ணிக்கை உயர்த்தப்படுகிறது எனில் மாணவ மாணவர்களின் புதிய வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு மாணவ மாணவர்களோட எண்ணிக்கையோட வீதம் கொடுத்துட்டாங்க 8:7. இப்போ இதை நம்பராக மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு முழு நம்பராக வச்சுக்கோங்க. இப்போது ஏதாவது ஒரு காமனான நம்பரில் மல்டிபிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது மாணவர்கள் ஒரு 80 பேர் இருக்காங்கன்ட்டும் மாணவிகள் 70 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது பாய்ஸு, இது கேர்ள்ஸுக்குரியதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் இப்போது அவங்களும் லாஸ்ட்டாக ஃபைனலாகவும் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன தான் ஒரு எக்ஸாக்டான வேல்யூ கண்டுபிடிச்சாலுமே கூட அதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணி ரேஷியோ என்ன அப்படின்னு பார்ப்பீங்க. ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டூப்ளிகேட் வேல்யூங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2:3ன்னு இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்டு இப்போ 4,6 பேர் இருந்தாலும் அடிச்சு கொடுத்தா 2:3 தான் கிடைக்கும். இன்கேஸ் ஸ்டூடெண்ட் ஒரு 12:18ன்னு இருந்தாலுமே கூட
இதை நீங்கள் ஆறால் அடிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு 2:3 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போது நம்ம ஒரிஜினல் வேல்யூ பற்றி கவலைப்பட தேவையில்ல, அதை கரெக்டாக சிம்ப்ளை பண்ணாவே போதும். ஓகேவா? இப்போ 10ன்னு நான் மல்டிபிள் பண்ணி 80 பேர் 70 பேருன்னு நான் கெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. மாணவர்கள் வந்து எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க? 10. அப்போ 80ல் 10% எவ்வளவு? 8. ஓகேவா? 80ல் 10% 8னா எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? 88 பேர் இருப்பாங்க. அதே போல் கேர்ள்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 70ல் 20% என்ன? 10%ங்கிறது 7. அப்போது 20%ங்கிறது 14. அதை டபுள் பண்ணிட்டான். அப்போ இங்கே என்ன வரும்? 84ங்கிறது வரும். அவ்வளோதான். இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். எதால் சிம்ப்ளை பண்ணலாம்? 4ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 4ஆல் அடிச்சு கொடுத்தா 22ன்னு வரும். இங்கே 21ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 22:21 தான் இதற்கான சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நான் ஒரிஜினல் வேல்யூ எதுவுமே எக்ஸ்ன்னு வச்சலாம், எதுவுமே எடுக்கவே இல்லை. நான் ஒரு நம்பர் 10ன்ட்டு ஒரு ரவுண்டாக ஒரு வேளை 80 ஸ்டூடெண்ட் இருந்து பாய்ஸ் இருக்கலாம், 70 கேர்ள்ஸ் இருக்கலாம். அதில் தான் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கேற்றாப்படி நம்பர் கூடும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளை பண்ணி தானே ஆகணும். ஓகே, வேறு எந்த நம்பர் இருந்தாலுமே அதை நம்ம சிம்ப்ளை பண்ணாலும் ரேஷியோ என்ன தான் வரும்? 22:21ங்கிறதா வரும். ஸோ எளிமையாக அவங்களால புரிஞ்சுக்கலாம். பெரிய நம்பர் ரிஸ்க் எடுத்து எக்ஸு இந்த மாதிரி ஒய் அப்படிங்கிறத வைக்காமல் அழகாக நீங்கள் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இப்போ எடுத்ததும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் சம் நான் கொடுத்துருக்கதையும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிறதா நான் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாடலில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். விஷ் ஆல் த பெஸ்ட். டெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா பார்க்கலாம். தேங்க்யூ.